திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு குறிப்பிட்ட தேதியான ஜூலை 7 காலை 6:15 முதல் 6:50 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா, அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக கோவில் மற்றும் கோவிலை சுற்றி பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜூலை 7 அன்று கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தை மாற்ற வேண்டும் என திருச்செந்தூரை சேர்ந்த ஆர் சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் கூறியிருப்பதாவது, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வரும் 7 அன்று காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணி வரை என நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதைவிட நல்ல முகூர்த்தம் நேரம் இருப்பதாகவும் இதற்கு பதிலாக மதியம் 12:05 மணி முதல் 12:47 மணி வரை தோஷங்கள் இல்லாத நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என அந்த சீராய்வு மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் இந்த ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கோயில் நிர்வாகம் அமைத்த நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே குடமுழுக்கு நடத்தலாம். வரும் காலங்களில் திருச்செந்தூர் கோவில் நிகழ்வு நடைபெறும் போது கோவில் விதையாகரிடமும் விளக்கம் பெற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஆகவே காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.